Hello everyone, welcome to our channel Data with Mari. இந்த வீடியோல நம்ம இதை பத்தி பார்க்க போறோம்னா pivot table நம்மளுக்கு நெக்ஸ்ட் கான்செப்ட் என்னன்னா ஸ்லைசஸ். ஸோ ஸ்லைசஸை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம கம்ப்ளீட்டா பார்க்க போறோம். ஸோ உங்களுக்கு இந்த கண்டென்ட் எல்லாமே புரியுதுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. அதை விட முக்கியமான விஷயம் இதை பத்தி தெரியாதவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நீங்க இன்னுமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண கையோட பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆல் நோட்டிபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். பிவோட் டேபிளில் இந்த ஸ்லைசஸ் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா நம்ம கிட்ட இருக்கிற டேட்டா வந்து ஃபில்டர் அவுட் பண்ணி பார்க்கறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற இந்த ஸ்லைசஸ். ஸோ நம்மளுக்கு இந்த ஸ்லைசஸில் வந்து நம்மளுக்கு ஓவரால் 10 கான்செப்ட் இருக்குது. இந்த 10 கான்செப்டையுமே நம்ம என்னன்றதை நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் வாங்க. ஆஸ் யூஷுவல் நம்மளுக்கு தேவையான டேட்டா செட் நம்ம எடுத்தாச்சு. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், நம்ம இது பிவோட் டேபிளில் நம்ம இன்சர்ட் பண்ணிக்கலாம். நான் இன்சர்ட் டேபிளில் போயிட்டு பிவோட் டேபிளில் கொடுத்துட்டு ஸோ என்ன பண்ணுறேன், பிவோட் டேபிளில் இன்சர்ட் பண்ணிக்கிற புது ஷீட்டில் ஆஸ் யூஷுவல் நம்ம என்ன பண்ணலாம், நம்ம வேல்யூஸ் நம்ம ட்ராக் அண்ட் பண்ணிக்கலாம். சேல்ஸ் எனக்கு வேல்யூஸில் வேணும். ஸோ மந்த் வந்து எனக்கு ரோ வேணும். அதேமாரி நம்ம என்ன பண்ணலாம்னா இயர் எடுத்து நம்ம காலமில் விட்டுக்கலாம். ஸோ நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் டாபிக் என்னென்னா இன்சர்ட் எ ஸ்லைசஸ். நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்லைசஸ் எப்படி நம்ம இன்சர்ட் பண்ணுறதை நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இந்த ஸ்லைசஸ் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணோம், நம்ம டேட்டா ஃபில்டர் பண்ணுறதுக்கு ஆல்ரெடி சொல்லிட்டோம். இப்போ ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா இன்சர்ட் டேப்பில் போயிட்டு இங்கே பாருங்கள், நம்மளுக்கு வந்து ஃபில்டர் குரூப்பில் வந்து நம்மளுக்கு வந்து ஸ்லைசஸ் இருக்குது. ஸோ ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுறேன். இதை கிளிக் பண்ணால் நம்மளுக்கு ஒரு விண்டோ பாப்பப் ஆகுது. இந்த விண்டோவில் நம்மளுக்கு என்ன ஷோ பண்ணுதுன்னா நம்மளோட டேட்டா செட்டில் இருக்கிற வந்து காலம் ஹெட்டர்ஸ் தான் நம்மளுக்கு ஷோ பண்ணுது. ஸோ நம்ம எத்தனை காலம் ஹெட்டர்ஸ் வச்சிருக்கோமோ அது எல்லாமே நம்மளுக்கு ஷோ பண்ணும். இதுலேருந்து எனக்கு ஸ்பெசிஃபிக்காக எதாவது வேணும்னு நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ப்ராடக்ட் எனக்கு வேணும், சேல்ஸ் பர்சன் வேணும், அதேமாதிரி நம்ம என்ன பண்ணலாம் சேல்ஸ் குவார்ட்டர் எடுத்துக்கலாம். ஸோ 3 நான் எடுத்துக்கிறேன். ஜஸ்ட் நான் இப்போ ஓகே கொடுக்குறேன். இப்போ ஓகே கொடுத்தனே பாருங்கள், எனக்கு 3 டைப்பாக எனக்கு ஒரு டேபிள் மாரி எனக்கு வந்திருக்கு. ஆக்சுவலி இது நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்குன்னா அந்த டேட்டா செட்டில் இப்போ பாருங்கள், நம்மளுக்கு இந்த டேட்டா செட்டில் வந்து இப்போ நான் என்னென்ன செலக்ட் பண்ணியிருக்கேன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ப்ராடக்ட் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ ஜஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், என்கிட்ட இருக்கிற ப்ராடக்ட் நான் ஃபில்டர் அவுட் பண்ணுறேன். ஜஸ்ட் பாருங்கள், என்கிட்ட 4 ப்ராடக்ட் தான் இருக்குது. யூனிக்கான அது தான் நம்மளுக்கு இங்கே ஷோ பண்ணும். ஸோ அதே தான் நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து என்ன பண்ணியிருக்குன்னா ஷோ பண்ணுது. ஸோ இந்த காலமில் வந்து உங்களுக்கு 4 இந்த ப்ராடக்ட்ற காலமில் வந்து உங்களுக்கு 4 டேட்டா யூனிக்காக இருக்குது. அதேமாதிரி சேல்ஸ் பர்சனில் உங்களுக்கு 4 சேல்ஸ் பர்சன் யூனிக்காக இருக்கிறாங்கன்ற டேட்டா நம்மளுக்கு ஷோ பண்ணுது. ஜஸ்ட் நம்ம இது இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம்னா இப்போ எனக்கு ஸ்பெசிஃபிக்காக எனக்கு ப்ராடக்ட்டில் வந்து எனக்கு பாட்டில்ஸ் மஸ்ட்டோ ஜான் டு டிசம்பர் எவ்வளோ சேலாக இருக்குன்னு நான் பார்க்கணும்னு நினைக்கிறேன். ஓகேவா, ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுற பாட்டிலில் கிளிக் பண்ணோன்னே பாருங்கள் எனக்கு வேல்யூஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக சேஞ்சஸ் ஆகும். இப்போ எனக்கு வந்து இந்த பாட்டில்ஸில் வந்து யார் யார் எவ்வளோ சேல்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு தெரியல. இதுவே நான் தனியாக ஒரு சேல்ஸ் பர்சன் இப்போ தங்கம் மாதிரி நான் கிளிக் பண்ணுறேன். அந்த பர்சன் எவ்வளோ சேல்ஸ் பண்ணியிருக்காங்க பாட்டில்ஸில் நான் செக் பண்ண நினைக்கிறேன். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுறேன். இங்கே பாருங்கள் அந்த பர்சன் எவ்வளோ சேல்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு காட்டுது. அதுவே எனக்கு வந்து அந்த சேல்ஸ் பர்சன் வந்து ஃபஸ்ட்டு குவார்ட்டர் ஜான் டு மார்ச் எவ்வளோ சேல்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு தெரியும்னா ஜஸ்ட் நான் குவார்ட்டரை கிளிக் பண்ணுறேன். குவார்ட்டர் 1ன்றதை இப்போ பாருங்கள் 3 மந்த்ஸ்க்கான டேட்டா மட்டும் தான் நம்மளுக்கு ஷோ பண்ணுது. ஸோ ஒரு இயர்க்கும் நம்மளுக்கு வந்து 3 மந்த்ஸில் எவ்வளோ சேல் பண்ணியிருக்காங்கன்றது காட்டுது. இப்போ சேம் எனக்கு நான் என்ன பண்ண போகிறேன், சாஃப்ட் ட்ரிங்க்ஸை நான் செக் பண்ண போகிறேன். இப்போ நான் பாட்டில்ஸ் என்ன பண்ணுறேன் விட்டுட்டு சாஃப்ட் ட்ரிங்க்ஸை கிளிக் பண்ண பாருங்கள். சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் இந்த சேல்ஸ் பர்சன் தங்கம் மாதிரி எவ்வளோ சேல்ஸ் பண்ணியிருக்காங்க, இல்லை எனக்கு சேல்ஸ் பர்சன் வந்து புருஷத்து எவ்வளோ சேல்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு தெரியணும் அப்படின்னு நினச்சா ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணுறோம், நம்மளுக்கு எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக டைனமிக்காக நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணுது. ஸோ இதுக்கு தான் நம்ம வந்து ஸ்லைசஸை நம்ம வந்து பிவோட் டேபிளில் மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுறோம். இந்த ஸ்லைசஸை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்ம டேஷ்போர்டு கிரியேட் பண்ணுறப்போ இன்ட்ராக்டிவாக இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்லனா மல்டிபிள் பிவோட் டேபிளில் வந்து நம்ம கம்பைன் பண்ணி என்ன பண்ணுவோம்னா இந்த ஸ்லைசஸை கிளிக் பண்ணால் ஜஸ்ட் இப்போ நம்ம சாஃப்ட் ட்ரிங்க்ஸை கிளிக் பண்ணால் நம்மளுக்கு எப்படி டேட்டா ஃபில்டர் ஆகுதோ அதேமாதிரி நம்மளுக்கு இருக்கிற எல்லா பிவோட் டேபிளையும் நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக டைனமிக்காக நம்மளுக்கு சேஞ்சஸ் ஆகும் வேல்யூஸ் எல்லாமே. செகண்ட் டாபிக் என்னென்னா ஸ்லைசஸ் ஸ்டைல்ஸ். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா எல்லாமே நம்ம ஃபில்டரை ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு வந்து இந்த ஸ்லைசஸ் கலர் பார்க்குறப்போ ப்ளூக்கு ப்ளூ மேட்சாக இருக்குது. ஓகேவா, சப்போஸ் எனக்கு இந்த ப்ளூ கலர் பிடிக்கல, அப்போ நான் என்ன பண்ணுறது, எனக்கு கலர் மாற்றணும்னு நினச்சா நம்ம என்ன பண்ணலாம்னா ஸ்லைசஸை கிளிக் பண்ணணும். நம்ம பாருங்கள் ஒரு டேப் இருக்கும் ஸ்லைசஸ்ன்றது. இதில் ஸ்லைசஸ் ஸ்டைல்ஸ்ன்றது ஒரு குரூப் இருக்குது. ஸோ இது டவுன் ஆரை கிளிக் பண்ணால் நம்மளுக்கு இவ்வளோ ஸ்டைல்ஸ் இருக்குது. ஓகேவா, ஜஸ்ட் நான் என்ன பண்ணேன் இந்த ஸ்டைலை கிளிக் பண்ணால் பாருங்கள் எனக்கு வந்து இந்த ஸ்டைல் மாறிடுச்சு. அதேமாதிரி பிவோட் டேபிள் கூட நம்ம சேஞ்சஸ் பண்ணுவோம். ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம என்ன பண்ணலாம், பிவோட் டேபிள் கிளிக் பண்ணோம்னா நம்மளுக்கு டிசைன் டேபில் போனோம்னா ஸோ இங்கே பாருங்கள் பிவோட் டேபிள் ஸ்டைல்ஸ் இருக்குது. ஸோ இதேமாரி நான் என்ன பண்ணேன்னா பிங்க் கொடுத்துக்கிறேன். இப்போ பிங்க்குக்கு மேட்ச் ஆகிடுச்சா. ஸோ இந்தமாரி நம்மளுக்கு தேவையான கலரு ஸோ இன்ட்ராக்டிவாக அட்ராக்டிவாக இருக்கணும்னா நம்ம என்ன பண்ணலாம்னா இந்தமாரி நம்ம கலர் சூஸ் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஸோ ஸ்லைசஸில் நம்மளுக்கு வந்து ஸ்டைல்ஸாக நம்மளுக்கு ரொம்ப முக்கியமானதாக தான் இருக்குது. நெக்ஸ்ட் டாபிக் என்னென்னா கிரியேட் ஏ கஸ்டம் ஸ்டைல். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா எனக்கு இருக்கிறது டிஃபால்ட்டாக எனக்கு இப்போ ஸ்லைசஸில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக இருக்கிறது எதுவுமே எனக்கு பிடிக்கல. ஸோ எனக்கு புதுசாக நானும் யூனிக்காக எனக்கு க்ரியேட் பண்ண நினைக்கிறேன். அப்போ என்ன பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா நியூ ஸ்டைல்ஸ்னு இருக்குது தெரியுங்களா, நியூ ஸ்லைசஸ் ஸ்டைல். ஸோ அதை கிளிக் பண்ணால் நம்மளுக்கு விண்டோ பாப்பப் ஆகும். இதில் வந்து ஸ்லைசஸ் நேம் நம்ம கொடுத்துக்கலாம். ஜஸ்ட் நான் என்ன பண்ணேன்னா மை ஸ்லைஸ்ன்றதை நான் கொடுத்துக்கிறேன், ஒரு நேம் கொடுத்துட்டு இப்போ ஜஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா இதுக்கு எல்லாமே நம்ம தனித்தனியாக இருக்குது. ஸோ நம்மளுக்கு தேவையானது நம்ம செக் பண்ணி தான் நம்ம க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணேன்னா ஓல்ட் ஸ்லைசஸ் இருக்குது, அதை கிளிக் பண்ணி ஃபார்மேட்டை சூஸ் பண்ணுறேன்.
எனக்கு எப்படி இருக்கணும்னா பேக்ரவுண்டு எனக்கு லைட் க்ரீனாக இருக்கணுன்ற ஓகேவா. பார்டர் வந்து எனக்கு வேணுன்ற அதேமாரி ஃபாண்ட் வந்து நம்ம என்ன சொல்லலாம்னா எனக்கு தேவையான ஃபாண்டை கொடுத்துட்டு எனக்கு போல்ட் பண்ணி காட்டு, மேக்ஸிமம் எனக்கு வந்து 10 இருக்கணுன்றேன். ஜஸ்ட் இப்போ ஓகே கொடுக்குறேன். இப்போ ஓகே கொடுத்தனே பாருங்கள் நம்மளுக்கு அந்த பேக் எண்டில் நம்மளுக்கு இந்த டேபிள் எப்படி இருக்குமோ அதாவது நம்மளுக்கு ஷோ பண்ணுது. இப்போ நெக்ஸ்ட் ஒன் வந்து என்ன சொல்கிறேன்னா ஹெட்டர் சொல்கிறேன். ஹெட்டரை கிளிக் பண்ணிட்டு நான் ஃபார்மேட்டை சூஸ் பண்ணுறேன். சேம் எனக்கு வந்து இந்த சைஸ் இந்த டைம் வந்து எனக்கு 15 இருக்கணும் சைஸு, போல்ட் பண்ணணும். அதேமாரி சேம் எனக்கு வேறு ஃபாண்ட் நான் கொடுத்துருக்கேன் ஓகேவா. பார்டர்ஸில் வந்து நம்மளுக்கு வந்து பார்டர்ஸ் தேவைன்னா நம்ம அதை கிளிக் பண்ணிக்கலாம். சேம் அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம்னா இதோட கலர் எப்படி இருக்கணுன்றனா எனக்கு வந்து எல்லோ கலரில் இருக்கணுன்ற. ஸோ க்ரீனுக்கு மேட்ச் ஆகாது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சும்மா சொல்கிறேன், இல்லை நம்ம டார்க் க்ரீன் கூட எடுத்துக்கலாம் ஓகேவா. ஜஸ்ட் இப்போ ஓகே கொடுக்குறேன். ஸோ நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்கோன்னா இங்கே பாருங்கள் டார்க் க்ரீன் ஹெட்டரு. ஸோ அதுக்குள்ளே இருக்கிற டேபிள் கண்டென்ட் எல்லாமே நம்மளுக்கு வந்து சேஞ்சஸ் ஆயிருக்கு. சேம் இப்போ நான் எதனா செலக்ட் பண்ணேன்னா ஐட்டம் அது எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகணும்னு சொல்கிறேன்னா சேம் அது வந்து எப்படி இருக்கணுன்றனா ரெட் கலரில் எனக்கு ஷோ பண்ணுன்றேன். ஜஸ்ட் என்ன பண்ணுறேன்னா ரெட்டு கொடுத்துட்டு பார்டர்ஸ் அப்ளை பண்ணிக்கோ. சேம் ஃபாண்ட் வந்து எனக்கு போல்ட் பண்ணி காட்டு, நான் செலக்ட் பண்ணுறது எனக்கு போல்ட் பண்ணி காட்டு. ஃபாண்ட் வந்து எனக்கு வந்து 10 இருக்கட்டும். ஸோ இது 10ஆகவே இருக்கட்டும். ஏரியல் நான் கொடுத்துக்கிறேன். ஸோ எல்லாத்துக்குமே ஒரு ஃபாண்ட் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். அதை கொடுத்து நம்ம என்ன பண்ணலாம்னா ஜஸ்ட் நம்ம ஓகே கொடுத்துக்கலாம். ஸோ ஏதோ ஒரு ஃபாண்ட் நான் கொடுத்துட்டு இப்போ ஓகே கொடுக்குறேன். இப்போ அகைன் என்ன பண்ணேன், ஸோ எனக்கு ஜஸ்ட் இது வரையும் போதும் நான் சொல்கிறேன். ஜஸ்ட் என்ன பண்ணுறேன் ஓகே கொடுத்துக்கிறேன். ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் கிரியேட் பண்ணதை நான் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா இப்போ நான் என்ன பண்ணேன்னா சேல்ஸ் பர்சன் இருக்காங்க அதை கிளிக் பண்ணி இங்கே பாருங்கள் டவுன் ஆரை கிளிக் பண்ணால் நம்மளுக்கு கஸ்டம்னு ஒன்று இருக்குங்களா. இப்போ நம்ம கிரியேட் பண்ணதை நம்ம கஸ்டம் நேம் பார்த்தீங்கன்னா மை ஸ்லைஸ்ன்னு இருக்குது. அப்போ ஜஸ்ட் என்ன பண்ணுறேன் அது சூஸ் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் எனக்கு ஆட்டோமேட்டிக்காக மாறிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் நம்மளுக்கு தேவையான நம்ம தானாக நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டுக்கும் இதுக்கும் நம்மளுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கும். நீங்கள் அதில் இருக்கிற ஃபுல் கான்செப்ட் நீங்கள் அண்டர்ஸ்ட் பண்ணிங்கன்னா ஸோ நீங்கள் வந்து இதை ஈஸியாக கிரியேட் பண்ணலாம். இப்போ சேம் என்ன பண்ண போகிறோம்னா தங்கம் மாதிரி இல்லை சந்தியா வடிவேல் தானே செலக்ட் பண்ணுறேன் சேல்ஸ் பர்சனாக. அவங்களோட சேல்ஸ் ரீஜன் அதாவது ஒரு சேல்ஸ் இதுலேயும் எவ்வளோ பண்ணியிருக்காங்க ஒரு இயர் வைஸ் அதேமாரி அவங்களுக்கு மந்த் வைஸ் எவ்வளோ பண்ணியிருக்காங்கன்றத டீட்டெயிலாக நம்மளுக்கு ஷோ பண்ணுது. ஸோ ஜஸ்ட் நம்ம வந்து கஸ்டம் ஃபார்மேட் எதுக்கு சூஸ் பண்ணுவோம்னா நம்ம ஒரு தேவையான கலர் நம்ம ஃபில் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது இந்த கஸ்டம் ஃபார்மேட். நெக்ஸ்ட் டாபிக் என்னன்னா காப்பி ஏ கஸ்டம் ஸ்டைல் இன்டு எ நியூ ஒர்க் புக். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணிட்டேன், நான் இந்த ஸ்டைலை நான் கிரியேட் பண்ணிட்டேன்ப்பா, நான் இதுக்கப்புறம் யூஸ் பண்ணுற எல்லா பிவோட் டேபிளையும் எனக்கு இதுதான் இருக்கணும், எனக்கு வேறு எதுவுமே யூஸ் பண்ண இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ நான் கிரியேட் பண்ணாதான் நான் யூஸ் பண்ண நினைக்கிறேன். அப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா ஜஸ்ட் நான் என்ன பண்ணேன்னா இந்த டேட்டா ஷீட்டை நான் காப்பி பண்ணிக்கிறேன். அனதர் எக்ஸாம்பிள் நான் கொடுக்கறதுக்கு என்ன பண்ணுறேன் மூவ் கொடுத்துட்டு என்ன பண்ணுறேன் கிரியேட் ஏ காப்பி அதை வந்து ஒரு நியூ ஒர்க் ஷீட்டில் கிரியேட் பண்ணிக்கோ நான் சொல்கிறேன். ஜஸ்ட் என்ன பண்ணுறேன் நம்மளுக்கு இந்த டேட்டா அப்படியே ஒரு புது ஒரு புக்கில் வந்திருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா புக் 3 நம்மளுக்கு கிரியேட் ஆயிருக்கு. இப்போ நான் என்ன பண்ணேன்னா சேம் இதில் நான் வந்து பிவோட் டேபிள் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஆஸ் யூஷுவல் நம்ம என்ன பண்ணலாம் சேல்ஸ் எடுத்து வேல்யூஸ் எடுத்துக்கலாம். ஸோ மந்த் எடுத்து என்ன பண்ணலாம் ரோஸில் எடுத்துக்கலாம், குவார்ட்டர் எடுத்து நம்ம காலம்ஸில் எடுத்துக்கலாம். ஸோ இந்த டைம் நம்ம இப்படி கிரியேட் பண்ணியிருக்கோம். இப்போ அகைன் நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த இடத்துல ஒரு ஸ்லைசஸை இன்சர்ட் பண்ணுறேன். இன்சர்ட் ஸ்லைசஸ் போயிட்டு ஸோ எனக்கு வந்து எப்படின்னா நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா ஸோ சேல்ஸ் பர்சன் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் இல்லை ரீஜன். ஸோ நம்ம 2 கூட எடுத்துக்கலாம் பிரச்சனை இல்லை. ஓகே கொடுத்துக்கிறேன். இப்போ நம்மளுக்கு இந்த இடத்துல இந்த ஃபார்மேட் தான் நம்மளுக்கு வந்திருக்கு. பட் நான் கிரியேட் பண்ண ஃபார்மேட் வரணும் நம்ம என்ன பண்ணுவோன்னா ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம கிரியேட் பண்ணதை நம்ம போயிட்டு காப்பி பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் என்ன பண்ணுறேன் ரைட் கிளிக் பண்ணி காப்பி கொடுத்துக்கிறேன். காப்பி கொடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறேன் நம்ம கிரியேட் பண்ண புது எக்ஸல் இருக்குங்களா அதில் நான் வந்து இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ பேஸ்ட் பண்ணோடனே பாருங்கள் ஸ்லைசஸில் போனால் நம்மளுக்கு வந்து அந்த ஃபார்மேட்டும் நம்மளுக்கு இங்கே வந்திருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா ஸோ நம்மளுக்கு தேவையானது எனக்கு வந்து இதில் சேல்ஸ் பர்சனில் எனக்கு சேஞ்சஸ் ஆகும்னா ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி ஃபார்மேட் நான் சூஸ் பண்ணிப்பேன். ஸோ இதை நான் டெலீட் பண்ணிவிடுவேன். ஒன்ஸ் நம்ம கொடுத்ததுக்கப்புறம் இதை டெலீட் பண்ணிக்கலாம். இல்லையா எனக்கு சேம் டைமில் எனக்கு 2மே வரணும் நான் என்ன பண்ணலாம்னா ஸோ அகைன் நான் என்ன பண்ணுறேன் இன்சர்ட்டில் போய்ட்டு இன்னொரு ஸ்லைசஸை நான் இன்சர்ட் பண்ணிக்கிறேன். இதில் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஸோ ஜஸ்ட் நான் பிவோட் டேபிளில் கிளிக் பண்ணி ஸ்லைசஸ் செலக்ட் பண்ணிக்கிறேன். இதில் வந்து நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா சேல்ஸ் பார்ட்னர் எடுத்துக்கலாம். ஓகேவா சேல்ஸ் பார்ட்னர் எடுத்துகிட்டு நான் ஓகே கொடுக்குறேன். இப்போ நம்மளுக்கு என்ன இருக்குன்னா மல்டிபிள் சேல்ஸ் பார்ட்னர் இருக்காங்க. சேம் ஒரே டைமில் எனக்கு 2மே நான் செலக்ட் பண்ணி எனக்கு வந்து அப்டேட் பண்ணணும்னு நினச்சேன்னா அப்போ கண்ட்ரோலில் ப்ரெஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம்னா இன்னொரு ஸ்லைசஸ் செலக்ட் பண்ணுவோம். ஸோ நம்மளுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா 2மே நம்மளுக்கு செலக்ட் ஆயிருக்கு. அப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா ஜஸ்ட் டவுன் ஆரை கிளிக் பண்ணி கஸ்டம் ஃபார்மேட்டை சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் நம்மளுக்கு வந்து என்ன இருக்குன்னா ஒரே டைமில் வந்து நம்ம மல்டிபிள் நம்ம ஸ்லைசஸில் நம்மளால் அப்ளை பண்ண முடியும். 1 by 1 பண்ணுறதை விடாமல் மல்டிபிளாக சேம் டைமில் நம்மளால் ஈஸியாக பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு இது எப்படி புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு நம்மளுக்கு தேவையானது ஒரு டேபிளை கிரியேட் பண்ணிவிட்டு அது எப்படி இன்னொரு டேபிளில் நம்ம கொண்டு வந்து அப்ளை பண்ணுறது நம்ம இப்போ பார்த்தோம். ஸோ ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா இதை நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுக்கு இது தேவையில்ல நான் டோன்ட் சேவ் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் டாபிக் என்னன்னா ஸ்லைசஸ் செட்டிங்ஸ். ஸ்லைசஸ் செட்டிங்ஸ் என்னன்னா இப்போ ஜஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன்னா ஸோ ஃபார்மேட் எனக்கு இது தேவையில்ல நான் ஆஸ் யூஷுவல் நம்ம பழைய ஃபார்மேட்டே வச்சுக்கலாம். ஸோ ஜஸ்ட் என்ன பண்ணுறேன்னா நம்ம பிங்கே கொடுத்துக்கலாம். ஸோ எல்லாத்துக்குமே பிங்கே இருக்கிற மாரி. ஸோ அதேமாரி ஃபில்டர்ஸ் எல்லாமே நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ ஆஸ் யூஷுவல் செலக்ட் பண்ணி நான் பிங்க் கொடுத்துட்டேன். ஓகே இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஸ்லைசஸ் செட்டிங்ஸ் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்லைசஸை கிளிக் பண்ணோன்னே நம்மளுக்கு இங்கே பாருங்கள் ஸ்லைசஸ் செட்டிங்ஸ்னு இருக்குது. அப்படி இல்லையா நம்ம ரைட் கிளிக் பண்ணால் கூட ஸ்லைசஸ் கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணால் கூட நம்மளுக்கு வந்து ஸ்லைசஸ் செட்டிங்ஸ்னு இருக்குது. ஸோ இப்போ நான் இதை கிளிக் பண்ணுறேன். இப்போ கிளிக் பண்ணோடனே பாருங்கள் இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ப்ராடக்ட்டை செலக்ட் பண்ணியிருக்கோம். எனக்கு இது வந்து ப்ராடக்ட்ன்ற நேம் வேணாம் ஓகேவா. அதுக்கு பதில் நான் வேறு எதனா நேம் கொடுக்க போகிறோம். நம்ம என்ன பண்ணலாம் ஷார்ட்டாக வந்து ப்ரோன்னு கொடுத்துக்கலாம். ஓகேவா
ப்ரோன் கொடுத்துட்டு ஓகே கொடுத்தா பாருங்கள் நம்மளுக்கு வந்து இங்கே சேஞ்சஸ் ஆகிடும். ஸோ இதில் இருக்கிற நேம் தான் நம்ம யூஸ் பண்ணணும்னு கிடையாது, நம்மளுக்கு தேவையான நேமை நம்ம கூட நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். சேம் அகைன் என்ன பண்ணுறப்போனா ஸ்லைசஸ் செட்டிங்ஸில் போகிறேன். ஸோ இந்த நேம் என்னென்னா நம்மளுக்கு வந்து இது வந்து நம்ம ஒரு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்குமே நம்ம வச்சுக்கலாம். ஸோ ப்ராடக்ட்ன்றது இதை நான் என்ன பண்ணேன்னா ஃபுல்லாகவே எடுத்துக்கிறேன். இப்போ ஜஸ்ட் நம்மளுக்கு தேவையானது மை ஸ்லைஸ் நான் கொடுக்குறேன். அகெயின் இப்போ நான் ஓகே கொடுக்குறேன். ஜஸ்ட் இப்போ இந்த இடத்துல பாருங்கள் என்ன இருக்கும்னா, இப்போ அதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஸ்லைஸ் கேப்ஷனை கிளிக் பண்ணுற பாருங்கள். ஸோ இங்கே நம்மளுக்கு என்ன இருக்குன்னா அந்த நேம் தான் நம்மளுக்கு ஷோ பண்ணும். ஜஸ்ட் அகைன் என்ன பண்ணுறேன், ரைட் கிளிக் பண்ணி நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ ரைட் கிளிக் பண்ணி ஸ்லைசஸ் செட்டிங்ஸில் போகிறேன். இங்கே பாருங்கள் மை ஸ்லைசஸ் நேம் தான் நம்மளுக்கு ஷோ பண்ணுது. ஜஸ்ட் இது நத்திங் பட் நம்மளுக்கு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது. ஸோ இங்கே டிஸ்பிளே ஹெட்டரில் நம்ம என்ன கொடுக்கலாம்னா அகைன் நம்ம வந்து ப்ராடக்ட்னே நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ ப்ராடக்ட் கொடுத்துட்டு நான் ஓகே கொடுத்துக்கிறேன். இப்போ அகைன் நம்மளுக்கு ப்ராடக்ட் ஷோ பண்ணுது. ஸோ இதில் இன்னும் மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் இருக்குது, அது என்னன்றதை நம்ம பார்க்கலாம். வாங்க அகைன் ஸ்லைசஸ் செட்டிங்ஸில் நான் போயிட்டு இப்போ எனக்கு பாட்டில் ஐஸ் கியூப் சாஃப்ட் டானிக்ஸ் இருக்குது. எனக்கு இந்த ஆர்டர் வேணாம், எனக்கு டிசெண்டிங் தான் வேணும்னு நினச்சேன்னா என்ன பண்ணலாம்னா டிசெண்டிங் கொடுத்துட்டு நான் ஓகே கொடுக்குறேன். இப்போ பாருங்கள் நம்மளுக்கு அப்படியே ஆட்டோமேட்டிக்காக ஆர்டர் வந்து ரிவர்ஸில் வந்துருக்கு. இது ஒரு ஆப்ஷன் இருக்குது. இல்லையா அகைன் நம்ம ரைட் கிளிக் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம்னா சார்ட் A to Z இந்த ஆப்ஷன் நம்மளால் சூஸ் பண்ண முடியும். சேம் நம்மளுக்கு ஸ்லைசஸ் செட்டிங்ஸில் வந்து இவ்வளோ தான் இருக்குது. நெக்ஸ்ட் இன்னொன்று இருக்குது, அது என்னன்றதை பார்த்தலாம். சேம் இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஸ்லைசஸ் செட்டிங்ஸை கிளிக் பண்ணுறேன். இந்த இடத்துல பாருங்கள் இது. ஸோ இது ரொம்ப முக்கியமானது நம்மளுக்கு. ஐட் டேட்டா வித் நோ டேட்டா இருக்குங்களா, ஐட் ஐட்டம்ஸ் வித் நோ டேட்டா. இது என்ன பண்ணணும்னா நம்மளுக்கு ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு 3 ஆட்டோமேட்டிக்காக டிஃபால்ட் ஆனில் இருக்கும். என்னென்னா விஷுவல் இண்டிகேட் வித் ஐட்டம் நோ டேட்டா அண்ட் தென் ஷோ ஐட்டம்ஸ் வித் நோ டேட்டா அண்ட் அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னா ஷோ ஐட்டம்ஸ் டெலிட்டட் ஃப்ரம் த டேட்டா சோர்ஸ். சப்போஸ் இன்கேஸ் நான் இந்த டேட்டா செட்டில் வந்து எதனா டேட்டா டெலிட் பண்ணனா கூட எனக்கு என்ன பண்ணணும், அந்த டேட்டாவே நம்மளுக்கு இந்த இடத்துல ஷோ பண்ணும். அதுக்கு தான் இந்த டிக்கு. செகண்ட் டிக் என்ன இருக்குன்னா ஷோ ஐட்டம்ஸ் வித் நோ டேட்டா. இப்போ என்கிட்ட ஐட்டமே இல்லை, ஓகேவா, அதனால எனக்கு ஷோ பண்ணணும்னு சொல்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணது இந்த டிக்கு. பட் இப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ண போனால் ஒரு எக்ஸாம்பிள் நான் கொடுக்குறேன். ஜஸ்ட் க்ளோஸ் பண்ணுறேன். இப்போ பாட்டில்ஸை நான் கிளிக் பண்ணுறேன். பாட்டில்ஸில் கிளிக் பண்ணோடனே பாருங்கள் எனக்கு சேல்ஸ் பர்சன் 4 பேர் இருக்காங்க, ஓகேவா. இப்போ அகைன் நான் என்ன பண்ணுறேன், ஒரு ஸ்லைசஸை நான் இன்சர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஸ்லைசஸில் போயிட்டு ரீஜன் வைஸ் நம்ம எடுத்துக்கலாம், ஓகேவா. இப்போ இங்கே ரீஜன் நான் இன்சர்ட் பண்ணிட்டேன். ஸோ ஃபார்மேட் நம்ம சேஞ்சஸ் பண்ணிக்கலாம் ஆஸ் யூஷுவல். ஒன்ஸ் இது பண்ணதுக்கப்புறம் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா சேல்ஸ் பர்சன் நான் எடுத்துக்கிறேன், ஓகேவா. இப்போ என்ன பண்ணுறேன், சந்தியா புருஷோத் நம்ம சேல்ஸ் பர்சன் எடுத்துக்கிட்டேன். சந்தியா புருஷோத் சேல்ஸ் பர்சன் வந்து சவுத் மட்டும் தான் நம்மளுக்கு சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மற்றதெல்லாம் பாருங்கள் நம்மளுக்கு வந்து டல் கலரில் மாறிடுச்சு. எந்த டேட்டா நம்மளுக்கு இருக்குமோ அதுதான் நம்மளுக்கு இந்தமாதிரி போல்ட் பண்ணி காட்டும், ஸோ கலராக காட்டும். அப்போ சந்தியா புருஷோத் வந்து சவுத் ரீஜனில் மட்டும் தான் சேல் பண்ணியிருக்காங்க. இப்போ தங்கம் மாதிரி எடுத்தனா பாருங்கள் அவங்க வெஸ்ட் ரீஜனில் தான் சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு வந்து இப்போ இந்த பர்சனை கிளிக் பண்ணோன்னே நம்மளுக்கு வந்து அவங்க எந்த ரீஜனில் சேல்ஸ் பண்ணியிருக்காங்களோ அந்த டேட்டா மட்டும் தான் நம்மளுக்கு ஷோ பண்ணால். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா சேம் ரைட் கிளிக் பண்ணி ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், ரைட் கிளிக் பண்ணி இப்போ ஸ்லைசஸ் செட்டிங்ஸில் போயிட்டு ஜஸ்ட் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இங்கே பாருங்கள் இந்த ஆப்ஷன்ஸ்லாம் நம்மளுக்கு இருக்குது. இதை 1 by 1 எனேபிள் பண்ணிட்டு நம்மளுக்கு ஷோ பண்ணாது. ஜஸ்ட் அதை விட நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணிட்டா போதும், ஓகேவா. ஐட் ஐட்டம் இஸ் நோ டேட்டா இதை கொடுத்துட்டோன்னா போதும், நம்மளுக்கு இந்த 3மே நம்மளுக்கு ஈஸியாக எனேபிள் ஆகிடும். இப்போ எப்படின்னா இப்போ டேட்டா செட்டில் வந்து நான் ஏதாவது ஒரு டேட்டா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாட்டில்ஸ் ஃபுல்லாகவே டெலீட் பண்ணிட்டேன்னா எனக்கு இங்கேருந்து பாட்டில்ஸ் ஃபுல்லாகவே போயிடும். ஸோ அது எதுவுமே நம்மளுக்கு காட்டாது. சப்போஸ் இன்கேஸ் நான் இதில் எதனா ஒரு ஆப்ஷன் ஆன் பண்ணியிருந்தேன்னா எனக்கு வந்து அந்த பாட்டில்ஸோ காட்டும், ஆனால் ஆக்சுவல் டேட்டாலாம் நம்மளுக்கு இருக்காது. இப்போ ஜஸ்ட் நான் ஓகே கொடுக்குறேன். இப்போ பாருங்கள் இப்போ அகைன் நான் ஃபில்டர் ரிமூவ் பண்ணுறேன். இப்போ நான் சந்தியா புருஷ சூஸ் பண்ணால் பாருங்கள் அவங்க எந்த ரீஜனில் சேல்ஸ் பண்ணியிருக்காங்கிற மாதிரி தான் நம்மளுக்கு ஷோ பண்ணுது, கரெக்டாக. சந்தியா வடிவல் அகைன் சூஸ் பண்ணுறேன், அவங்க நார்த் ரீஜன் தான். புருஷத் மாதிரி சூஸ் பண்ணால் எந்த ரீஜனில் இருக்காங்களோ அது மட்டும் தான் நம்மளுக்கு காட்டுது. இப்போ அகைன் நான் ஃபில்டர் ரிமூவ் பண்ணுறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஸ்பெசிஃபிக்காக ஒரு ரீஜன் மட்டும் எடுக்கிறேன், ஓகேவா. இப்போ சவுத் ரீஜன் எடுத்தேன்னா பாருங்கள் அந்த சவுத் ரீஜனில் யார் இருக்காங்க, ஸோ புருஷோத் சந்தியா மட்டும் தான் இருக்காங்க, கரெக்டுங்களா. நம்ம அப்ளை பண்ணது இந்த ஸ்லைசஸ் மட்டும் தான் பண்ணோம். அதேமாதிரி நம்ம இந்த ஸ்லைசஸ் வேணால் சேம் ரைட் கிளிக் பண்ணி நம்ம என்ன பண்ணோம்னா ஸ்லைசஸ் செட்டிங்ஸில் போயிட்டு ஐட் ஐட்டம்ஸ் வித் நோ டேட்டா. இப்போ அகைன் ஓகே கொடுக்குறேன். இப்போ பாருங்கள் போயிடுச்சு. ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு ஒரு ஸ்லைசஸ்க்கு வேணால் நம்ம இது வந்து மேனுவலாக பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இப்போ அகைன் நம்ம இப்போ என்ன பண்ணலாம்னா சவுத் ஈஸ்ட்டு கொடுக்குறேன், ஓகேவா. சவுத் கொடுத்தனே பாருங்கள் சந்தியா புருஷத் ஒரே சேல்ஸ் பர்சன் தான் இருக்காங்க நம்மளுக்கு இந்த இடத்துல. ஸோ நம்மளுக்கு இந்த மாதிரி ஸ்லைசஸ் செட்டிங்ஸ் வந்து மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் இருக்குது, அது என்னன்றதை நம்ம கம்ப்ளீட்டாக பார்த்துட்டோம். ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம என்ன பண்ணலாம், நம்ம ஃபில்டர்ஸ் எல்லாமே நம்ம கிளியர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் டாபிக் என்னன்னா ஸ்லைசஸ் சைஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ். இப்போ என்கிட்ட வந்து எல்லாமே பார்க்குறப்ப எல்லாமே இண்டிவிஜுவலாக 1 by 1 கீழே இருக்குது. பட் எனக்கு வந்து இது எல்லாமே எனக்கு மாற்றணும்ப்பா, எனக்கு இந்தமாரிலாம் இருந்தால் எனக்கு பிடிக்காது, ஒரே டைமில் நான் வந்து சின்னதாக வச்சு பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறப்ப நம்ம என்ன பண்ணலாம், ஜஸ்ட் நம்ம எல்லாமே நான் என்ன பண்ணிக்கிறேன் அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் நம்ம என்ன பண்ணலாம், இங்கே பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணாலே நம்மளுக்கு ஆரோ மார்க்கிங் வந்துடுது. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இதை சூஸ் பண்ணி நம்மளுக்கு எவ்வளோ பெருசாக வேணுமோ நம்ம வச்சுக்கலாம். ஸோ எனக்கு இவ்வளோ பெருசு வேணுன்ற ஸோ ஓகே நான் இதை வச்சிட்டேன். பட் எனக்கு வந்து இது ஒரே டைமில் எனக்கு 4 இருந்தால் பிடிக்காது, எனக்கு 2 வேணும் இல்லை 3 வேணும் அப்படின்னு நினைக்கிறப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா ஜஸ்ட் அதேமாதிரி நம்ம ஸ்லைசஸ் போயிட்டோம்னா இங்கே பாருங்கள் நம்மளுக்கு வந்து இதில் சூஸ் பண்ணி நம்ம எல்லாமே பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்லைசஸ் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். இது இங்கே ஹைட்டு பாருங்கள் 0.71 இருக்குது. இப்போ நான் இதை இன்க்ரீஸ் பண்ணால் பாருங்கள் நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ டிக்ரீஸ் பண்ணால் நம்மளுக்கு டிக்ரீஸ் ஆகும்.
வித் நம்மளுக்கு எவ்வளோ இருக்கணும்னு கேட்குது. நான் டிக்ரீஸ் பண்ணிக்கிறேன். எனக்கு இவ்வளோ பெருசு வேணாம். ஸோ நம்ம மேனுவலாகவும் பண்ணலாம். இந்தமாரி நம்ம வந்து பட்டன்ஸ் யூஸ் பண்ணி நம்மளால் பண்ண முடியும். இதை சூஸ் பண்ணிட்டேன். அதேமாரி இதுக்கான ஹைட் என்ன இருக்கணும், இது இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. எல்லாமே ஒரு கிளிக் பண்ணுறப்போ ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே சேஞ்சஸ் ஆகுது. ஸோ நீங்கள் இந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணுறதை விட நீங்கள் எல்லாமே என்ன பண்ணலாம், ஜஸ்ட் இதை சூஸ் பண்ணி நம்ம ஈஸியாக பண்ணிட்டு போயிடலாம். ஸோ இது நம்மளுக்கு யூனிக்காக இருக்கும். இப்போ என் கண்டிஷன் என்னன்னா, இந்த பாட்டில்ஸ், ஐஸ் கியூப், சாஃப்ட் ட்ரிங்க், டானிக்ஸ் இருக்குது. எனக்கு எல்லாமே 1 by 1 கீழே இருக்குது. பட் எனக்கு அப்படி வேணாம், எனக்கு 2 வேணும் இல்லை 3 வேணும். நம்ம என்ன பண்ணலாம்னா, இங்கே பட்டன்ஸில் பார்த்தீங்கன்னா காலம்ஸ்னு இருக்குது. ஸோ இதில் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், எனக்கு ஒரே டைமில் வந்து 4மே ஒரே டைமில் ஷோ பண்ணுது. ஸோ 1 by 1 கீழே இல்லாமல் எனக்கு ஈஸியாக நம்மளுக்கு ஷோ பண்ணுது. ஸோ ஜஸ்ட் என்ன பண்ணலாம்னா, இதை கீழே வச்சுக்கிறேன். இப்போ நான் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன் காலம் வித்தை. இப்போ பாருங்கள், பாட்டில்ஸ், ஐஸ் கியூப்ஸ், சாஃப்ட் ட்ரிங்க்ஸ், டானிக்ஸ்ன்றது நம்மளுக்கு ஈஸியாக ப்ரொவைட் பண்ணுது எல்லாமே. ஸோ ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா, சேம் இது கீழே வச்சுட்டு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், எனக்கு குவார்ட்டர் 2 ஷோ பண்ணால் போதுன்றேன். அப்போ என்ன பண்ணுறேன், 2 கொடுத்துட்டு ஸோ காலம் அலைன்மெண்ட் எல்லாமே நான் சேஞ்சஸ் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள் நம்மளுக்கு அதேமாதிரி இதுலேயே எனக்கு 2% மட்டும் எனக்கு ஷோ பண்ணால் போதுன்றேன். சேம் நான் 2 கொடுத்துக்கிறேன். ஸோ காலம் இதை ஃபுல்லாக நான் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ எல்லாமே நம்மளுக்கு எப்படி ஷோ பண்ணுங்க, யூனிக்காக அண்ட் சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ நம்ம பெருசாக யூஸ் பண்ணாமல் அழகாக சின்னதாக மினிமைஸ் பண்ணி ஸோ நம்மளுக்கு தேவையான இடத்துல நம்ம ஆக்குப்பை பண்ணி நம்மளால் இதை ஈஸியாக யூஸ் பண்ண முடியும். சேம் இதை என்ன பண்ண போகிறேன், எனக்கு 4 வேணும் ஒரே டைமில், ரீஜன் எல்லாமே எனக்கு 4 வேணுன்றேன். ஸோ இப்போ பாருங்கள், ஸோ 4 ரீஜனுமே நம்மளுக்கு ஒரே இடத்துலேயே வந்துடுச்சு. ஸோ அகைன் இதை நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் காலம் வித்தை. ஸோ இப்போ பாருங்கள், இப்போ பெருசாக தனித்தனியாக இருந்தது நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, ஈஸியாக அழகாக ஒரே இடத்துல நம்ம கொண்டு வந்திருக்கோம். இப்படி கொடுத்தோன்னா நம்மளுக்கு வந்து இன்ட்ராக்டிவாக இருக்கும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் சூஸ் பண்ணுற ப்ராடக்ட்டை. சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் எவ்வளோ சேலாக இருக்குது, இதில் எனக்கு குவார்ட்டர் 1 மட்டும் எவ்வளோ சேலாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த குவார்ட்டர் நம்ம சூஸ் பண்ணல. எதுக்கு நம்ம சூஸ் பண்ணலன்னா, நம்ம இப்போ ரைட் கிளிக் பண்ணி ஸ்லைசஸ் செட்டிங்ஸில் சூஸ் பண்ணியிருந்தோம்னா மற்றது எல்லாமே நம்மளுக்கு ஐடியா இருக்கும். ஸோ அந்தமாதிரி நம்ம சூஸ் பண்ணலாம். அதில் நம்மளுக்கு என்ன இருக்குன்னா, இதை செலக்ட் பண்ண மட்டும் டார்க்காக காட்டுது, மற்றதெல்லாம் நம்மளுக்கு வந்து லைட் கலரில் கிரே கலரில் காட்டுது. ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சால் ஈஸியாக நீங்கள் ஸ்லைசஸை யூஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் டாபிக் என்னன்னா, ஸ்லைசஸ் கனெக்ஷன் ஃபார் த மல்டிபிள் பிவட் டேபிள்ஸ். இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, ஒரு பிவட் டேபிளில் மல்டிபிள் ஸ்லைசஸ் வச்சுருக்கோம். இப்போ அகைன் என்ன பண்ணுறேன், டேட்டா செட்டில் போய்ட்டு புது பிவட் டேபிள் நான் இன்சர்ட் பண்ண போகிறேன். ஓகேவா, ஜஸ்ட் பிவட் டேபிள் கொடுத்துட்டு எக்ஸிஸ்டிங் ஒர்க் ஷீட் கொடுக்குறேன். அதேமாதிரி ஷீட் 1 நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஷீட் 1 செலக்ட் பண்ணி எனக்கு இங்கே இன்சர்ட் பண்ணணும்னு சொல்கிற பிவட் டேபிள் ஜஸ்ட் ஓகே கொடுக்குறேன். இப்போ ஆஸ் யூஷுவல் நம்ம என்ன பண்ணலாம்னா, செல்ஸ் எடுத்து வேல்யூஸ் எடுத்துக்கலாம். ஸோ இந்த டைம் நம்ம என்ன பண்ணலாம்னா, சேனல் ப்ராடக்ட் எடுத்துக்கலாம். ஸோ ப்ராடக்ட் எடுத்து ரோஸில் எடுத்துக்கிறேன், கஸ்டமர்ஸ் எடுத்து காலம்ஸில் எடுத்துக்கிறேன். ஓகேவா, இதுக்கு நமக்கு அதேமாதிரி டிசைன்ஸ் நம்ம சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு பிங்க் கலரில் வேணும். ஸோ பிங்க் நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இங்கே பாருங்கள், இப்போ நான் இதை கிளிக் பண்ணேன்னா எனக்கு இங்கே சேஞ்சஸ் ஆகணும். ஓகேவா, இப்போ நான் பாட்டில்ஸ்ன்றதை நான் கிளிக் பண்ணுறேன். ஓகேவா, பாட்டில்ஸ் வந்து மந்த் வைஸ் உள்ள செல்லில் இருக்குன்றது. பட் எனக்கு இங்கே வர பாட்டில்ஸ் மட்டும் தான் ஷோ பண்ணும். ஆனால் பட் நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து என்ன இருக்குன்னா, எல்லாமே நம்மளுக்கு ஷோ பண்ணுது. கரெக்ட்டுங்களா, எனக்கு வந்து அப்படி ஷோ பண்ணக்கூடாது. ஓகேவா, அப்படி ஷோ பண்ணக்கூடாது. நம்ம ஜஸ்ட் என்ன பண்ணலான்னா, கனெக்ஷன் கொடுக்கணும். நம்ம மல்டிபிள் பிவட் டேபிள் இருக்கிறப்ப நம்ம கனெக்ஷன் கொடுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம டேஷ்போர்ட் கிரியேட் பண்ணோம்னா இந்தமாதிரி நம்ம கனெக்ஷன் கொடுத்தா தான் நம்மளுக்கு வந்து என்ன ஆகும்னா, இன்ட்ராக்டிவாக ஒர்க் ஆகும். ஸோ ஜஸ்ட் நம்ம அதை எப்படி பண்ணலான்னா, இப்போ நான் என்ன பண்ணுறேன், எல்லாமே க்ளோஸ் பண்ணிக்கிறேன். நம்ம கிட்ட இருக்கிறது வந்து மொத்தம் 4 ஸ்லைசஸ் இருக்குது. ஸோ என்ன பண்ணுறேன், ஸ்லைசஸை கிளிக் பண்ணி ஸ்லைசஸ் டேப்பில் போயிட்டு ரிப்போர்ட் கனெக்ஷன் இருக்குது. ஓகேவா, இந்த ஸ்லைசஸ்க்கு வந்து 2 பிவட் டேபிள் 3 அண்ட் பிவட் டேபிள் 5 இருக்குது. ஸோ ஜஸ்ட் ஓகே கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், ஓகே கொடுத்து நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா, இப்போ நான் ஐஸ் கியூபை செலக்ட் பண்ணேன்னா, இப்போ ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், இந்த பிவட் டேபிள் நம்ம வந்து கீழே கொண்டு வந்துக்கலாம். ஸோ ஈஸியாக இருக்கும் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஸோ இப்போ நான் வந்து பாட்டில்ஸை மட்டும் கிளிக் பண்ணுறேன். ஸோ நம்ம ஜூம் பண்ணிக்கலாம்னா கொஞ்சம் லைட்டாக. இப்போ நான் பாட்டில்ஸை கிளிக் பண்ண என்ன ஆகும்னா, எனக்கு இந்த இடத்துல ஐஸ் கியூபு அண்டு சாஃப்ட் ட்ரிங்க்ஸ், டானிக்ஸ் எல்லாமே போட்டோம். பாட்டில்ஸ் மட்டும் தான் நம்மளுக்கு ஷோ பண்ணும். இப்போ பாட்டிலில் கிளிக் பண்ணே பாருங்கள். ஸோ பாட்டிலில் ஓவரால் நம்மளுக்கு வந்து 81 lakhs எல்லாம் இருக்குது. ஸோ அதே டேட்டா தான் நம்மளுக்கு இங்கே ஷோ பண்ணுது. ஓகேவா, ஆனால் பட் இப்போ குவார்ட்டர் செலக்ட் பண்ணுறேன். குவார்ட்டர் செலக்ட் பண்ணே பாருங்கள், நம்மளுக்கு இது மட்டும் தான் நம்மளுக்கு ஷோ பண்ணுது. பட் இது சேஞ்சஸ் ஆகலை, இதுவும் சேஞ்சஸ் ஆகணும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, சேம் இதையும் நம்ம என்ன பண்ணால் கனெக்ஷன் கொடுக்கணும். ஸோ மல்டிபிள் பிவட் டேபிள் இருக்கிற இடத்துல என்ன பண்ணுறேன், கனெக்ஷன் கொடுத்துக்கிறேன். சேம் நம்ம என்ன பண்ணலான்னா, ஸ்லைசஸில் போயிட்டு ஸோ ரிப்போர்ட் கனெக்ஷன் இருக்குது, இதை கொடுத்துட்டு என்ன பண்ணுறேன், மல்டிபிள் பிவட் டேபிள் இருக்குது. ஸோ ஜஸ்ட் எல்லாமே செலக்ட் பண்ணி ஓகே கொடுக்குறேன். அதேமாரி சேல்ஸ் பர்சனுக்கும் நம்ம என்ன பண்ணலான்னா, ரிப்போர்ட் கனெக்ஷன் கொடுக்க போகிறோம். சேம் இந்தமாரி நம்ம எத்தனை ஸ்லைசஸ் கிரியேட் பண்ணியிருந்தாலுமே அதுக்கு எல்லாமே மல்டிபிள் பிவட் டேபிள் இருக்கிறப்ப நம்ம என்ன பண்ணோம்னா, எல்லாமே நம்ம வந்து ரிப்போர்ட் கனெக்ஷன் கொடுத்தா தான் நம்மளுக்கு வந்து என்ன ஆகும்னா, இன்ட்ராக்டிவாக ஒர்க் ஆகும். ஸோ ஜஸ்ட் இப்போ ஓகே கொடுக்குறேன். இப்போ நம்ம இதில் எது செலக்ட் பண்ணாலுமே நம்மளுக்கு என்ன ஆகும்னா, டைனமிக்காக நம்மளுக்கு எல்லாமே சேஞ்சஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் என்ன சொல்லுன்னா, சந்தியா புருஷோத் சேல்ஸ் பர்சன் இருக்காங்க, அதை நான் செலக்ட் பண்ணுறேன். அவங்க மந்த் வைஸ் எவ்வளோ சேல்ஸ் பண்ணியிருக்காங்கன்றது காட்டுது, இயர் வைஸ் எவ்வளோ சேல்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு காட்டுது. அதுவே அவங்க ப்ராடக்ட் பேஸ் பண்ணி எவ்வளோ சேல்ஸ் பண்ணியிருக்காங்கன்றத நம்மளுக்கு தனியாக காட்டுது. ஸோ கோயம்புத்தூர் கொக்கோ கோலா ஐகானிக்கில் தான் அதான் இன்சிடென்ட், அந்த கம்பெனி தான் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, சேல் பண்ணியிருக்காங்க. வேறு எந்த கம்பெனிலுமே அவங்க சேல் பண்ணலை. ஸோ பார்த்தீங்கன்னாலே தெரியும், இங்கே வந்து 81 lakh இருக்குது, சேம் இங்கே 81 lakh இருக்குது. இல்லை எனக்கு அவங்க குவார்ட்டர் 1 எவ்வளோ சேல்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு தெரியணும். ஓகேவா, குவார்ட்டர் 1 செலக்ட் பண்ணுறேன். பாருங்கள் 3 monthsக்கான டேட்டா நம்மளுக்கு ஷோ பண்ணுது. அதேமாதிரி இங்கே 19 lakhs இருக்குன்னா சேம் டேட்டா தான் நம்மளுக்கு இங்கே ஷோ பண்ணுது.
ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் பிவட் டேபிள் இருக்கிறப்போ மல்டிபிள் ஸ்லைசஸ் இருக்கப்போ நம்ம வந்து ரிப்போர்ட் கனெக்ஷன் கம்பல்சரி நம்ம கொடுக்கணும். அப்படி கொடுத்தா தான் நம்மளுக்கு என்ன ஆகும்னா டைனமிக்காக நம்மளுக்கு ஒர்க் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் டாபிக் என்னன்னா டிஃப்ரெண்ட் வே டு ஃபில்டர் ஸ்லைசஸ். இது நம்ம எப்படி பண்ணலான்னா ஜஸ்ட் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இப்போ இது எல்லாமே நான் ஸ்லைசஸ் எல்லாமே நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த டைம் நான் என்ன பண்ண போகிறேன்னா இப்போ நான் சேல்ஸ் மந்த் எடுத்துகிட்டு நான் என்ன பண்ணுறேன், இதுக்கு பதில் நான் வந்து குவார்ட்டர் வச்சுக்கிறேன், இல்லை பார்ட்னர்ஸ் வச்சுக்கிறேன். ஓகேவா, பார்ட்னர்ஸ் வச்சு நம்ம என்ன பண்ணலாம், ஜஸ்ட் நம்ம இந்த பிவட் டேபிள் நம்ம சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுக்கு பார்ட்னர்ஸ் அதிகமாக இருக்கும், நம்மளுக்கு ஷோ பண்ணது யார். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா பார்ட்னர்ஸ் எடுத்து நான் வந்து ரோஸில் எடுத்துக்கிறேன். ஸோ நம்மளுக்கு வந்து பார்ட்னர்ஸ் எவ்வளோ சேல்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு காட்டுது. இப்போ நான் இதில் என்ன பண்ண போகிறேன்னா இன்னொரு பிவட் ஸ்லைசஸ் இன்சர்ட் பண்ண போகிறேன். ஜஸ்ட் என்ன பண்ணுறேன்னா இன்சர்ட் டேப்பில் போயிட்டு ஸ்லைசஸை நான் செலக்ட் பண்ணி இந்த டைம் நான் என்ன செலக்ட் பண்ண போகிறேன்னா ஸ்லைசஸில் வந்து ஸோ மந்த் எடுத்துக்கிறேன். ஓகே, மந்த் ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு ஷோ பண்ணுறதுக்கு. ஜஸ்ட் இப்போ நான் ஓகே கொடுக்குறேன். இப்போ நம்மளுக்கு வந்து மந்த் வைஸ் டேட்டா நம்மளுக்கு ஷோ பண்ணுறது ஸ்லைசஸ் கிரியேட் ஆயிருக்கு. இப்போ என் கண்டிஷன் என்னென்னா இதில் இப்போ எனக்கு வந்து ஈஸியாக யூனிக்காக நான் ஃபில்டர் அவுட் பண்ணேன். ஓகேவா, இப்போ ஒரு டைம் நான் ஜான் மட்டும் கிடையாது, ஜானு ஃபெப்பு மார்ச் ஸோ 3மே பார்ப்பேன், இல்லை எனக்கு 4 மந்த்துமே பார்ப்பேன்னா இதை நான் எப்படி ஃபில்டர் அவுட் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணலான்னா ஈஸியாக நம்ம கண்ட்ரோல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி நம்மளுக்கு தேவையானது ஈஸியாக நம்ம செலக்ட் பண்ண முடியும். ஸோ நம்ம என்ன பண்ணலான்னா இந்த டைமில் நம்ம வந்து 2 எடுத்துக்கலாம். ஓகே, இது நம்மளுக்கு கரெக்டாக இருக்குது. ஸோ 2 ஐட்டம்ஸ் நம்மளுக்கு செலக்ட் பண்ணது கரெக்டாக இருக்குது. சேம் நம்ம ஃபார்மேட் கலர் நம்ம சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா எனக்கு சேல்ஸ் மந்தில் வந்து எனக்கு ஜானு ஜூனு அதேமாரி வந்து செப்டம்பர் பார்க்கணும். ஸோ யூனிக்காக நான் எடுக்கிறேன். ஓகேவா, ஜான்லேருந்து இருக்கிறது செலக்ட் பண்ணோம் ஜானு, அதுக்கப்புறம் ஜூனை செலக்ட் பண்ணால் எனக்கு ஜூனை வேணும், ஜூனை வேணும். பட் எனக்கு இந்த இடத்துல வந்து ஒன்று தான் செலக்ட் ஆகுது. அப்போ மல்டிபிள் செலக்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா கண்ட்ரோல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ கண்ட்ரோல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி நான் என்ன பண்ணுறேன், ஜானை செலக்ட் பண்ணுறேன். சேம் இப்போ வந்து செப்டம்பரை செலக்ட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் நம்மளுக்கு வந்து ஓவரால் நம்மளுக்கு சேல்ஸ் காட்டுது. ஸோ ஐடென்டிஃபை பண்ணால் நம்மளுக்கு இங்கே என்ன பார்க்குதுன்னா இங்கே நம்மளுக்கு என்ன இருக்குன்னா சேஞ்சஸ் ஆகுமான்னு கேட்டால் சேஞ்சஸ் ஆகாது. ஏன்னா நம்ம வந்து இதை கனெக்ஷன் கொடுக்கல, இதுக்கும் நம்ம கனெக்ஷன் கொடுக்கல, அதெல்லாம் நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா நம்மளுக்கு ஒர்க் ஆகலை. சேம் இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ரிப்போர்ட் கனெக்ஷன் கொடுத்தோம்னா நம்மளுக்கு வந்து கீழே என்ன டேட்டா ஷோ பண்ணுதோ சேம் அதே தான் நம்மளுக்கு ஷோ பண்ணும். இப்போ பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக சேஞ்சஸ் ஆயிடுச்சு. ஸோ 79 lakhs இருக்குது, சேம் இங்கே 79 காட்டுது. இப்போ சேம் நம்ம என்ன பண்ணுறோன்னா இப்போ கண்ட்ரோல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி நம்ம அப்படியே ட்ராக் பண்ணால் கூட நம்மளுக்கு என்ன ஆகும்னா அப்படியே நம்மளுக்கு தேவையானது ஃபுல்லாகவே நம்மளுக்கு செலக்ட் ஆகும். இப்போ நான் ஃபஸ்ட்டு 6 month மட்டும் எடுக்கிறேன், இல்லைனா எனக்கு ஃபஸ்ட்டு 4 month வேணும். இப்படின்றப்ப நான் என்ன பண்ணுறேன், கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணி ஜஸ்ட் என்ன பண்ணேன், மவுஸ் வந்து ட்ராக் பண்ணேன். அவ்வளோதான் நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு 4 monthக்கான டேட்டா நம்மளுக்கு ஷோ பண்ணுது. ஸோ இது ஒரு வே நம்மளுக்கு வந்து ஈஸியாக நம்மளுக்கு என்ன பண்ணுறதுக்குன்னா டேட்டா வந்து ஃபில்டர் அவுட் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட் டாபிக் என்னென்னா யூஸ் ஒன் ஸ்லைசஸ் ஃபார் 2 pivot tables. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இதில் இருக்கிற எல்லா பிவட் டேபிளும் நம்ம டெலீட் பண்ணிடலாம், ஸ்லைசஸ் எல்லாமே டெலீட் பண்ணிடலாம். ஜஸ்ட் நம்ம என்ன வச்சுக்கலாம்னா ரீஜன் பேஸ் பண்ணி மட்டும் வச்சுக்கலாம், இல்லை ரீஜன் அண்ட் மந்த் வச்சுக்கலாம். ஓகேவா, ஜஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன்னா பிவட் டேபிள் இதை கிரியேட் பண்ணுறேன். ஸோ இந்த பிவட் டேபிள் நம்மளுக்கு தேவையில்ல, டெலீட் பண்ணிடலாம். ஸோ இது வந்து நம்ம வந்து எக்ஸ்டர்னலாக கிரியேட் பண்ணுது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த பிவட் டேபிளை காப்பி பண்ணி சேம் நான் இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா, பேஸ்ட் பண்ணிவிட்டு நான் இப்போ ஜஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா எனக்கு இந்த இடத்துல வந்து சேல்ஸ் பர்சன் எடுத்துக்கிறேன். அதேமாரி நான் இந்த ஃபஸ்ட்டு டேபிள் வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா சேல்ஸ் பார்ட்னரை எடுத்துகிட்டு என்ன பண்ணுறேன், நம்ம மந்த் எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இப்போ என் கண்டிஷன் என்னன்னா சேம் நம்ம இந்த பிவட் டேபிள் என்ன பண்ணிக்கலாம், ஜஸ்ட் காப்பி கண்ட்ரோல் எக்ஸ் கொடுத்து நம்ம கீழே பேஸ்ட் பண்ணிக்கலாம் ஐடென்டிஃபை ஈஸியாக தெரியறதுக்காக. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரே பிவட் டேபிள் தான் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ ஜஸ்ட் இதை காப்பி பண்ணி நம்ம இது எடுத்துருக்கோம். அப்போ நம்ம இங்கே என்ன செலக்ட் பண்ணாலுமே இதில் என்ன சேஞ்சஸ் பண்ணாலும் நம்மளுக்கு இதுவும் சேஞ்சஸ் ஆகும். இப்போ நான் ஈஸ்ட் ரீஜன் மட்டும் எடுக்கிறேன். இப்போ பாருங்கள் நான் கனெக்ஷன் கொடுக்கல. ஓகேவா, ஜஸ்ட் இப்போ என்ன பண்ணுறேன், சரி இந்த பிவட் டேபிள் நான் க்ளோஸ் பண்ணி எல்லா ஸ்லைசஸும் நான் டெலீட் பண்ணிவிட்டு நான் புதுசாக இன்சர்ட் பண்ணுறேன். ஓகேவா, இப்போ பிவட் டேபிளை கிளிக் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா இன்சர்ட் டேபிளில் போயிட்டு ஸ்லைசஸை புதுசாக நான் இன்சர்ட் பண்ணுறேன். என்ன வேணும்னா எனக்கு மந்த் வைஸ் வேணும், மந்த் வைஸ் ஆல்ரெடி நம்ம எடுத்தாச்சு. ஸோ இயர் எடுத்துக்கலாம் அண்ட் தென் நம்ம ரீஜன் எடுத்துக்கலாம். ஸோ 2 ஸ்லைசஸ் நான் இன்சர்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இன்சர்ட் பண்ணனே பாருங்கள் நம்மளுக்கு என்ன இருக்குன்னா நம்ம வந்து கனெக்ஷன் நம்ம கொடுக்க தேவையில்ல. ஸோ 2 பிவட் டேபிளுமே நம்மளுக்கு வந்து ஒரே இடத்துல தான் வந்திருக்கு. ஜஸ்ட் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறோம். நம்ம புதுசாக கிரியேட் பண்ணலாம், காப்பி பேஸ்ட் பண்ணியிருக்கோம். அப்போ காப்பி பேஸ்ட் பண்ண இடத்துல நம்ம என்ன பண்ணலாம்னா ஜஸ்ட் நம்ம வந்து ஸ்லைசஸ் இன்சர்ட் பண்ணி நம்ம ஃபில்டர் கிரியேட் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக டைனமிக்காக நம்மளுக்கு சேஞ்சஸ் ஆகும். இப்போ பாருங்கள் ஈஸ்ட்டை செலக்ட் பண்ணுறேன், நார்த்தை செலக்ட் பண்ணி பாருங்கள் சேம் நம்மளுக்கு எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு சேஞ்சஸ் ஆகுது. ஸோ நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன ஆகும்னா ஈஸியாக ஃபில்டர் ஆகும். சேம் நம்ம என்ன பண்ணலாம் இயரை பேஸ் பண்ணி கூட நம்மளால் பார்க்க முடியும். சேம் இது எல்லாமே நம்மளுக்கு ஈஸியாக ஷோ பண்ணும். இது வந்து ஒரு ஃபில்டருக்கானது ஈஸியாக நம்ம ஐடென்டிஃபை பண்ணோம். 2 இடத்துல போகிறப்ப நம்மளுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ ஜஸ்ட் என்ன பண்ணலாம்னா நம்ம அகெயின் நம்ம வந்து ஸ்லைசஸில் போயிட்டு ரிப்போர்ட் கனெக்ஷன் பாருங்கள் நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல ஒன்று தான் இருக்குது. ஆனால் பட் நம்ம 2மே கொடுத்துருக்கணும். இப்போ 2மே கொடுத்து இன்சர்ட் பண்ணுற அகெயின் பாருங்கள் நம்மளுக்கு யூனிக் அண்ட் டைனமிக்காக நம்மளுக்கு சேஞ்சஸ் ஆகுது. ஸோ சேம் நம்ம காப்பி பேஸ்ட் பண்ணாலுமே நம்மளுக்கு அதே ஃபார்மேட் தான். அதேமாதிரி எக்ஸ்டர்னலாக நம்ம கிரியேட் பண்ணாலும் சேம் அதேமாரி ஃபார்மேட் தான் நம்ம சூஸ் பண்ணணும். ஸோ பிவட் டேபிள் கனெக்ஷன் நம்மளுக்கு கம்பல்சரி நம்மளுக்கு இருக்கணும். ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம ஃபில்டர் எல்லாமே கிரியேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் டாபிக் என்னன்னா லாக் த ஒர்க் புக் பட் நாட் த ஸ்லைசஸ்.
இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, எனக்கு ஒர்க் புக் என்டையர் ஒர்க் புக்கே எங்கே செலக்ட் பண்ணாலும் எனக்கு இனிமேல் செலக்ட் ஆகக்கூடாது. ஓகேவா? பிவட் டேபிளில் செலக்ட் பண்ணாலும் செலக்ட் ஆகக்கூடாது. ஆனால் பட் நான் ஸ்லைசஸை மட்டும் யூஸ் பண்ணால் எனக்கு செலக்ட் ஆகணும். அப்போ நம்ம என்ன பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா ரைட் கிளிக் பண்ணி ஸ்லைசஸ் சைஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குங்களா? ஸோ இதை நம்ம கிளிக் பண்ணே பாருங்கள், நம்மளுக்கு என்ன இருக்குன்னா இதில் வந்து நம்மளுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது. லாக் ஆஸ்பெக்ட் ரேஷியோ இருக்குது. ஓகேவா? இதை நான் லாக் கொடுத்துக்கிறேன். ப்ராப்பர்ட்டிஸில் பார்க்குறப்போ ஸோ நம்மளுக்கு வந்து மூவ் ஆகக்கூடாதுன்னா ஸோ இதை அன்செக் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணோன்னா மூவ் ஆகக்கூடாதுன்னா இது இங்கேயே இருக்கணும்னா அப்படின்னு நம்மளுக்கு இந்த ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ என்ன பண்ணுகிறேன், மூவ் பட் டோன்ட் சைஸ் சேஞ்சஸ் ஆகக்கூடாது. நான் என்ன பண்ணேன்னா ஸோ இது எல்லாமே நம்ம சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். ஸ்லைசஸில் போய்ட்டு ஸோ இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் நான் என்ன பண்ணிக்கிறேன், எனக்கு 2 வேணும். ஸோ 2 கொடுத்துக்கிறேன். அதேமாரி கொஞ்சம் காலம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அழகாக இருக்கிறதுக்காக அதேமாரி நம்ம ஃபார்மெட்டில் போய்ட்டு பிங்க் வச்சுக்கலாம் ஆஸ் யூஷுவல். ஸோ ஒன்ஸ் இது கொடுத்ததுக்கப்புறம் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா அகெயின் ஸ்லைசஸ் சைஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் போயிட்டு இப்போ டோன்ட் மூவ் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? டோன்ட் மூவ் கொடுத்துட்டு அகெயின் இந்த லாக் இருந்தால் அன்செக் பண்ணிட்டேன். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ஜஸ்ட் க்ளோஸ் பண்ணிக்கலாம் இதை. இப்போ பாருங்கள் நம்மளுக்கு செலக்ட் பண்ணால் செலக்ட் ஆகுது. கரெக்டுங்களா? அதேமாதிரி பிவட் டேபிளில் செலக்ட் பண்ணால் நம்மளுக்கு செலக்ட் ஆகுது. ஏன் கண்டிஷன் என்னன்னா இது எங்கே செலக்ட் பண்ணாலுமே எனக்கு செலக்ட் ஆகக்கூடாது. இந்தமாரி எங்கே பண்ணாலுமே பண்ணக்கூடாது. ஆனால் பிவட் டேபிளில் இருக்கிற இந்த ஸ்லைசஸ் மட்டும் ஒர்க் ஆகணும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ரிவ்யூ டேபில் போயிட்டு ப்ராடக்ட் ஒர்க் ஷீட் இருக்குங்களா? ஸோ அதை கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ண போறோம்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எடுத்துடலாம். ஸோ இதெல்லாமே செலக்ட் பண்ணிட்டு கீழே வந்து யூஸ் பிவட் டேபிள் அண்ட் பிவட் சார்ட் இருக்குது. ஜஸ்ட் இது செக் பண்ணிவிட்டு ஓகே கொடுக்குறேன். இப்போ பாருங்கள் நான் எங்கே செலக்ட் பண்ணாலுமே எனக்கு செலக்ட் ஆகுது. இப்போ பாருங்கள் நான் காலம் செலக்ட் பண்ணி ட்ராக் பண்ணேன். ஆனால் பட் எதுவுமே எனக்கு செலக்ட் ஆகுது. பிவட் டேபிள் செலக்ட் பண்ணாலுமே எனக்கு செலக்ட் ஆகுது. பட் இந்த இடத்துல நம்மளுக்கு எது ஒர்க் ஆகணும், ஸ்லைசஸ் மட்டும் தான் நம்மளுக்கு ஒர்க் ஆகும். ஸோ இந்த இடத்துல வந்து அவங்க டேட்டா எதுவுமே சேஞ்சஸ் பண்ண முடியாது. காலம் வித் அந்தமாரி எதுவுமே சேஞ்சஸ் ஆகாது. இப்போ ஜஸ்ட் என்ன பண்ணுறேன், ஈஸ்ட் ரீஜன் கொடுக்குறேன். பாருங்கள் ஈஸ்ட் ரீஜன் கொடுத்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக சேஞ்சஸ் ஆகுதா? நார்த்து, வெஸ்ட்டு, சவுத்து. ஸோ இந்தமாரி ஒன்று ஒன்றா கொடுக்குறப்ப நம்மளுக்கு என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக சேஞ்சஸ் ஆகும். ஆனால் பட் நம்ம இந்த இடத்துல எந்த கால்குலேஷன் பண்ணவே முடியாது. இப்போ பாருங்கள் நம்மளுக்கு ப்ராடக்ட் எரர் வருது. நீங்கள் ப்ராடக்ட் பண்ணியிருக்கீங்க இந்த ஷீட்டை. ஸோ நீங்கள் எதுவுமே டைப் பண்ண முடியாது, எதுவுமே சேஞ்சஸ் பண்ண முடியாது. நம்ம என்ன டேட்டா கொடுத்துருக்கோமோ அதை மட்டும் தான் அவங்களால வியூ பண்ண முடியும் நம்ம கொடுத்த ஸ்லைசஸை பேஸ் பண்ணி. ஸோ ஸ்லைசஸில் இருக்கிற எல்லா கான்செப்ட்டுமே ஓவரால் நம்ம பார்த்தாச்சு. இது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம என்ன பண்ணலாம், நம்ம என்ன டாபிக்ஸ்லாம் கவர் பண்ணியிருக்கோமோ அது எல்லாமே நம்ம கம்ப்ளீட் போட்டுக்கலாம் வாங்க. ஸோ ஜஸ்ட் என்ன பண்ணேன்னா எஸ் கொடுத்து நான் கம்ப்ளீட் போட்டுக்கிறேன். ஒன்ஸ் எல்லாமே அப்படியே ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து ஐடியா வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ஸ்லைசஸ் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம், இது எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக இருக்குன்றது. ஸோ இந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இதை பற்றி தெரியாதவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.